ஒரு தலைப்பு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா. இந்த தலைப்பை கேட்ட உடனே நமக்கு மனசுக்கு நல்லா தெரியும் அது அந்த காலம் தான். ஆனால் இந்த காலம்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தால் தூக்கம் கண்ணை கட்டுமே அது அந்த காலம். மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலம். தூக்கத்துக்கே நமக்கு வக்கில்லையே, இதுல மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எதுக்குன்னு கேட்கேன். என்ன புழுங்குதுன்னு ஏசியை போட்டா ஏசி வெடிச்சு செத்து போயிடுறாங்க. புழுங்குதுன்னு ஏசியை போட்டாங்க, ஏசி டமால்னு வெடிச்சு அடுத்த நாள் பார்த்தா ஊன்னு சவுண்டு கேட்குது. பக்கத்து வீட்டு அக்கா கேட்குது, என்ன பக்கத்து வீட்டில் என்ன ஏசி வெடித்து நம்ம ஏசி மரணம். இப்படி ஏசி வெடிச்சு ஏசி வெடிச்சு ஏசி மரணமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசிக்கு தெரியுமா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு? அது வெடிச்சிருச்சு. அதான் சபாஸ். அக்ஷயா நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக நேரடியாக சந்திக்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்கள் ஊருக்கு உங்களை வரவேற்கிறேன் அக்ஷயா, வணக்கம். சபாஸ். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஃபோன் இருக்கிற தைரியத்தில் இன்னைக்கு பிள்ளைகளை வெளியில் விடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? மாற்றிக்கோங்க. ஃபோன் இருக்கிற பயத்தில் பிள்ளைகளை இன்னைக்கு தனியாக விட முடியாத சூழ்நிலையில் பெற்றோர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒரு பெருவழி. இந்த பெருவழியில பெண்கள் எல்லாம் முன்னேறி வராங்கல்ல, இது அந்த காலத்துல இல்லையே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க, இதை நான் நிறைய நேரம் மனசுக்குள்ள உட்காந்து தனியா இருக்கையிலலாம் சிந்திச்சு பார்த்துருக்கேன். சமூக வலைதளங்கள்ல சமையல் பண்ற, கோலம் போடுற, வீட்டு வேலை எப்படி செய்யணும்னு சொல்ற, துணிகளை மடிக்கிற பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அரசியல் பேசுற, புத்தகங்களை பேசுற, கவிதைகளை ஸ்லாகிக்கிற, ஆன்மீகம் பேசுற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? ரொம்ப சொற்பங்க. நீதான் சொல்லணும். உன் தலையெழுத்து கிடையாது. இன்னும் சிக்கல்ல தான் இருக்கோங்கிற தெளிவே இல்லாத காலத்துல இருக்கோம். இந்த கால பிள்ளைகள் இப்படித்தான் இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அப்புறம் சொன்னாங்க மருத்துவம் பெருகுனதுனால நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். ஐயா, முன்னெல்லாம் காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அம்மா என்ன செய்யும் தெரியுமா? தரன்னு இழுத்து தெரு முனையில இருக்கிற முப்படாதி அம்மா கோயிலுக்கு கூட்டு போகும். முப்படாதி அம்மா கோயில்ல ஒரு பூசாரி இருப்பார், கையில வேப்பலை வச்சிருப்பாரு, தலையில சப்பு சப்பு சப்புன்னு 4 தடவை அடிச்சு திருநீர் படுவாரு. காய்ச்சல் போயிரும், எங்க போகுதுன்னே தெரியாது, போயிரும். சளி கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சூடனை போக்கட்டி கொடுக்கறதுன்னு ஒண்ணு செய்வாங்க, எங்க ஆட்சி செய்யும். அந்த சூடனை போக்கட்டி கொடுத்த உடனே கடன்னு வாந்தி எடுப்போம், சளியெல்லாம் சரியா போயிரும், பள்ளிக்கூடம் கிளம்பி போயிரும். ஆனா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் ஒரு 520 ரூபா பில்லு எழுதுனாதான் சளி சரியா போகுது. அதுக்கு பில்லு மாத்திரை மருந்து அது அந்த பிள்ளைக்கு கொடுக்கும்னா நம்ம படுத்த பாடு இருக்கு பாருங்க. அது அதுக்கு மேல இவ்வளவு பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு எங்க இருந்து உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியலைங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சண்டை நடந்ததுங்கய்யா, சரியா உள்ள சண்டை, ஏத்தோட்டு சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, சாம்பார்ல உப்பு கூடி இருக்கு. என்ன உப்பு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுல ஆரம்பிச்ச சண்டை பெருசாயிருச்சு. நம்ம தான் இப்ப நிறைய பேசுறோம்ல, சண்டை பெருசாயிருச்சு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தாத்தா அங்க உட்காந்து கெக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காரு. சரியா உள்ள சிரிப்பு. தாத்தா போய் விளக்கு தீத்து விடு, ஒரு பெரிய ஆளா நல்ல ஆளா போய் விளக்கு தீத்து விடு. இல்ல செவனே நீரு இங்க உட்காந்து எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, சிரிக்கதான் விட்டவே மாட்டேக்காரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுதாரு, நானும் உங்க ஆசையும் இப்படித்தான் சண்டை ஓட்டோன்னு சிரிக்காரு. சரி, சண்டை ஓட்டதுக்கு இப்படி பல்ல கட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அந்த சண்டைய கேட்டனா இது மாதிரி சண்டை தான், என் மண்டைய அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. மண்டைய எனக்கு பதறுது, என் மண்டைய அப்படின்னு சொல்லிட்டு கக்கன்னு சிரிக்கிறாரு. என்ன சொல்லுன்னா, மண்டைய உடைச்சுட்டா அப்படிங்காரு. உடைச்சுட்டான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உள்ள இருந்து எங்க ஆட்சி வந்து மண்டையில அடிச்ச அடியில கலங்கிட்டு அதனால சிரிக்காரு. மண்டைய உடைச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உள்ள இருந்து வந்த ஆட்சி கம்முனு கிடையும். சின்ன பிள்ளைகிட்ட என்னத்த பேசிக்கிறீங்க என்ன வெக்கப்பட்டுக்கிட்டே போதுங்க. என்னங்க நான் நினைச்சேன், எதிர்த்த வீட்டுல எப்படி சண்டை நடக்குது, சாம்பார்ல உப்பு கூட்டினதுக்கு இந்த மனுஷன் சண்டை ஓட்டு மண்டையில ஒரு தழுப்பு வேற இருக்கு.
இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, பாட்டி வந்து பேசாம இரும்னு வெக்கப்பட்டுட்டு போகுது. இந்த அந்யோன்யம் எவ்வளவு சண்டை இருந்தாலும் அதற்கு மேல் உள்ள அன்பு இப்ப இருக்காங்க. அதுதான் மகிழ்ச்சி. முன்ன ரேடியோ பெட்டி இருக்கும், வீட்டுல ஃபேன் இருக்கும், இதெல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியா ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அப்பா அதை சரி பண்ணுவார். இல்ல இல்ல இந்த மேலே விட்டு மாமாவை கூட்டுவா, சரி பண்ணிடுவார். இன்னும் மேலே விட்டு மாமா வருவார், என்ன பிரச்சனை, இந்த டிவி ஓட மாட்டேங்குதா, அலையா தெரியுது என்னன்னு பாரு அப்படின்னா அவங்க பார்த்துருவாங்க. ஆனா இன்னைக்கு டிவி ஓடலைன்னா என்ன செய்தாங்க, மாத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் உறவுகளையும், எந்த உறவாவது சரியில்லை அப்படின்னா என்ன, நீ எதுக்கு இப்படி கோச்சுக்கிட்டு நிக்க, நீ தானே தாய் மாமே, உனக்கு இல்லாத உரிமையா, நீலாம் சபையில வந்து நிக்கணும் அப்படின்னு உடைசலை சரி செய்த காலம் அந்த காலம். இன்று உடைசலை மேலும் உடைக்கின்ற காலம் இந்த காலம். அந்த காலத்துல இருந்ததுதான் மகிழ்ச்சி. அப்புறம் சொன்னாங்க, இப்போ பெண்கள்லாம் தைரியமாக போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குது, போலீஸ் ட்ராக் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிடலாம், நம்ம யாருக்குனாலும் பாதுகாப்பாக போய் வரலாம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. முன்ன காலத்தில் வெளியில் கிளம்புனோம்னா ஆட்சி சொல்லுவாங்க, வெளியூர் போறியா, ஆமாம். படிக்க போறியா, ஆமாம். பார்த்து சூதானமாக போன்னு, சரி போயிட்டு வரேன். ரூபா வச்சுருக்கியா, 2 சேப்பில் வச்சுக்கோ, மேல் சேப்பில் ஒன்று கீழ் சேப்பில் ஒன்று, 2 சேப்பில் வச்சுக்கோ, ஒரு சேப்பில் மட்டும் ரூபா வைக்காது, சரி. கிளம்பையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எட்டி பார்த்து கவனமாக போயிட்டு வா, ஓ முந்தி ஓ கையிலன்னு சொல்லுவா. என்ன மொபைல் ஆப் இருக்கட்டுங்க, எத்தனை செயலி வரட்டுங்க, இங்க ஆட்சி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தருகிற நம்பிக்கையும் தைரியமும் வேற எதுலையும் வராதுங்க. அங்க இருந்ததுங்க மகிழ்ச்சி. இன்னைக்கு குழந்தை வளர்ப்புங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோங்கய்யா, எல்லா வசதியும். அவங்களுக்கு ஏசி போட்ட ரூம் வச்சு கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், புத்தகம் வாங்கி கொடுக்கோம், டிராயிங் புக் வாங்கி தரோம், நிறைய காஸ்ட்லியான பொருட்கள் கிஃப்ட் பண்ணுறோம், இது எல்லாமே செஞ்சு தரோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த பொதிகை புத்தக திருவிழாவில் ஒரு செய்தியாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது அரிதான விலை உயர்ந்த ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நேரத்தை. ஐயா எங்க அணி தலைவர் சொன்னாங்க, சொல்லுங்க குழந்தைங்க, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகள் சொல்வதற்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகள் சொல்வதை இந்த உலகம் சொல்லும் சொல்லுவாங்க. நீங்க அவங்களுக்கு கொட்டுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டோங்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லுங்க. அந்த காலத்துல பாட்டி கதை சொல்லாங்கிறத தாண்டி நம்ம சொல்லுதத பாட்டி கேட்டாங்க. தத்தக்க புத்தக்கன்னு சொன்னாலும் காது கொடுத்து கேட்க காதுகள் இருந்தது. இன்று காதுகளுக்காக அலைகின்ற குழந்தைகள் இருக்கிறாங்கிறது வருத்தமான விஷயங்க. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். சசிதாஸ் தேஷ்பாண்டே ராபின் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மா வேலைக்காரி, அப்பா அறிவாளி. அந்த பொண்ணுக்கு ஸ்கூலில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பறவையை பற்றி எழுதிட்டு வரணும். அப்போ யாருமே எழுதாத ஒரு பறவையை பற்றி எழுதிட்டு வரணும்னு அவங்க அப்பாவுக்காக காத்திருக்காங்க. அவங்க அப்பா வேலையிலேருந்து திரும்ப நேரம் ஆகுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி கூட கோவிலுக்கு போவேன், அங்கே மயில் இருக்கும், அதை பற்றி சொல்கிறேன், நான் தமிழில் சொல்கிறேன், நீ ஆங்கிலத்தில் எழுதிக்கொண்டுறாங்க. ஏமா பேசாமல் இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, கம்முன்னு இரு. எப்பயும் சொல்ற அதே வார்த்தைகளை அந்த பெண் பிரயோகிக்கிறா. மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. அந்தாண்டு 12 மணிக்கு அப்பா வந்தாரு. அப்பா வந்த உடனே கேட்டு எழுதி ராபின் அப்படிங்கிற ஒரு அரிதான பறவையை பற்றி கட்டுரை எழுதியாச்சு. அந்த பொண்ணு தூங்க போயிட்டான், தனியான அறையில் தூங்க போயிட்டான். நான் சொல்ற கதை வெளிநாட்டில் நடந்த கதை. தூங்க போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட முனகல் சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது. அவன் நம்மகிட்ட பேச மாட்டாளே, நம்மளை அவளுக்கு பிடிக்காதே, போக வேணாம். அம்மா யோசிச்சுட்டு அப்பாவை எழுப்ப பார்க்குறாங்க. அப்பா ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்காரு. இவரை எழுப்புறதுக்கு நம்ம அந்த பிள்ளைகிட்டே போய் பேசிடலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த அறைக்குள்ளே போகிறாங்க. அந்த பெண் தன்னோட முட்டை கட்டி தலையை அந்த முட்டுக்குள்ளே புதைச்சி உட்காந்து அழுகிறாள். என் பிள்ளை அழுவுதே, எதுக்கு அழுவுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பதறி போய் சரி பார்க்கையில தான் தெரியுது, அந்த பெண் வயதிற்கு வந்து விட்டாள், பெரிய மனுஷி ஆகிட்டான்னு தெரியுது. நம்ம என்ன செய்கிறாங்க, அந்த பொண்ணை பொத்துனாப்பில் கூட்டிகிட்டு போய் வெதுன்னு தண்ணி வச்சு குளிக்க வச்சு ஒரு சூடான மிதமான சூட்டில் உள்ள ஒரு டம்ளர் பாலை கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க.
குடிச்சு முடிச்ச உடனே அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த பாலை குடித்து முடித்த உடனே அந்த பெண் தன்னுடைய தாயின் மடியில் சாய்கிறார். சொல்ல வேண்டிய விவரம்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட மடியில தன் குழந்தை படுத்திருக்காங்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அந்த அம்மாக்கு. படுத்துக்கொண்டு அந்த குழந்தை கேட்டாள், அம்மா சின்ன வயசுல பாட்டி கூட போய் மயில் பார்த்தேன்னு சொன்னியே, அந்த மயிலை பத்தி எனக்கு சொல்லே என்று கேட்டாள். இப்படி அந்த கதை முடிகிறது. நீங்கள் இந்த காலத்தில் எத்தனை வசதிகள் வரலாம், இன்டர்நெட் வரலாம், சமூக வலைதளங்கள் வரலாம், அரிதான பறவைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அரிதான விஷயங்களை தேடி தேடி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் போது அடுத்து என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கும் போது உங்களுக்கு கை கொடுப்பது அந்த மயில்தான், அந்த காலம்தான், அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏ அப்பா, சங்கரங்கோயிலேருந்து ஒரு கண்ணகி வந்த மாதிரி இன்னும் குரல். இந்த பாரதியார் சொன்ன மாதிரி வெடிப்புற பேசு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க போ அப்படிமா, சங்கரேஸ்வரி வீட்டுக்காரர் போன்னு சொல்லிட முடியும்? பிரமாதமா அவங்க பேசுனதுன்னு ஒரு வரியில சொல்லணும்னா, வசதிகள் நிரம்பி இருப்பது இந்த காலம், வசந்தம் இருந்தது அந்த காலம். அவ்வளவுதான், ஒரே வரி. வசதிகள் இன்னைக்கு நிறைய பெருத்திருக்கு. பாட்டி தாத்தா கதையெல்லாம் சொன்னாங்கல்ல, இப்ப எங்க பாட்டிலாம் எங்க தாத்தா தறி நெஞ்சுக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு ஒரு வேலை வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு வேலை வந்துட்டுன்னா தார் சுத்திக்கிட்டு இருக்க எங்க ஆட்சி வந்து, அறிவு இருக்கா நாயே, நாயே அறிவு இருக்கா அப்படிம்பாரு. எங்க பாட்டி டக்குன்னு எந்திரிச்சு இல்லைங்கன்னு போயிடுவா. அந்த காலம் சார். இப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா? பிரச்சனைகள் தொடங்குவதும் வார்த்தைகளில், பிரச்சனைகளுக்கு தீர்வும் வார்த்தைகளில். இந்த காலமா இருந்ததுன்னு வைங்க, படிச்ச மனைவியை பார்த்து அறிவு இருக்கா நாயேன்னு சொல்லிட்டான்னு வைங்க, நாயேல வேணாம், அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கோம். இல்ல அறிவு இருக்கான்னு கூட கேட்கணும், அறிவுன்னு ஆரம்பிக்கட்டும். யாருக்கு, யாரை பார்த்து கேட்ட? ஏய், I am also a PhD. Actually, I earn more than you. Understand? Understand. எப்படி? கீழே நில்லுடா. என்னது குரலை உயர்த்துற? அறிவு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கு. என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற. செத்து போவ வீணா. மகளிர் காவல் நிலையத்தில் போய் சொன்னேன்னு வை, 78-80 கிலோல 2 அக்கா வருவாங்க. அடி கழுத தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னு வை, உங்க அம்மாட்ட குடிச்ச பால்லாம் வெளியே வந்துடும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பிரமாதம், சூப்பர்மா. அப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும். எங்க பாட்டியை பார்த்து அறிவு இருக்கான்னு எங்க தாத்தா கேட்டாரு. அந்த தாத்தா கூட 62 வருஷம் ஒத்துமையா வாழ்ந்தா எங்க பாட்டி. இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க. டார்லிங், ஷால் வி கோ ஃபார் அவுட்டிங்? ஓ யா ஸ்வீட்டி. அவோ ரெண்டும் பைக்ல பாத்தீங்கன்னா கழுதுக்கு எப்படின்னு சொல்றதுன்னே தெரியல. 2 ஆள் போகுதுகளா, ஒரு ஆள் தான் போகுதான்னு தெரியாத அளவுக்கு அவை ஹெல்மெட்டை போட்டிருக்கா, ஹெல்மெட்டை தூக்கிட்டு முன்னு பேசு. சித்திரை மாதம் கத்திரி வெயில் மெரினா பீச்சில் ஒரு தோல்ல சாஞ்சுக்கிட்டு 2 உட்கார்ந்துருக்கு. மணல்ல சார். சார், will you believe it? ஹாட் சம்மர், ஹாட்டஸ்ட் சம்மர், மெரினா பீச் மண்ணு சுடுது. 2 உட்கார்ந்துக்கிட்டு காதலிக்கிறாங்களாம். 2 உட்கார்ந்துட்டு சூடு தாங்காம எரும மாடுலாம் நிழல்ல நிக்குது. எரும மாடுலாம் நிழல்ல நிக்குது. இது 2 காதலிக்குதான். அப்படி காதலிச்சாங்களா, கல்யாணம் பண்ணாங்களா, பர்த்டே கிஃப்ட். ராத்திரி 12 மணிக்கு அந்த புள்ள தூங்கிட்டு இருக்க புள்ளைய, ஹலோ டார்லிங் டார்லிங் அப்படின்னு, ஹாப்பி பர்த்டே.
நாசமா போக தூக்கத்துக்கு எடுத்துட்டேடா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி, கேக் கட்டிங், எவ்ரி பர்த்டே புது ட்ரெஸ்ஸு. கரெக்டாக கல்யாணம் ஆகி 2வது வருஷத்துல டைவோர்ஸ். இல்லைன்னு சொல்லிடுவேனே, வா இல்லைன்னு மட்டும் சொல்லி பாரு. இளவரசன், பேருக்கேத்த வயசுக்கேத்த பேரு இளவரசன். இந்த காலம் சிற்பி கல்லில் வடித்த சிலையை விட என்னை கருவில் வடித்த தாயே சிறந்தவள் என்று கூறி அவையில் வீற்றிருக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள் உள்ளிட்ட நடுவர் உள்ளிட்ட பெருந்தகையாளர்களை வணங்கி என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, அதுபோல குறிக்கோள் இல்லாமல் வாழவே கூடாது. அவ்வாறு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், பிறரையும் வாழ வைத்தார்கள். அப்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டதோர் அருமையான தலைப்பு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலமா இந்த காலமா. நடுவர் அவர்களே அவங்க பேசுனாங்க, அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஐயா ஒன்று சொன்னாங்க, திருமணம் என்பது அது ஒரு நிச்சயிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே, திருமணம் என்பது யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். போவோம், 2 பேரும் போவோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணிடுவோம். எந்த ஒரு செலவும் கிடையாது. அந்த வெத்தலை இருக்குது தெரியுமா, வெத்தலை, அந்த வெத்தலையும் பாக்கு இருக்குது தெரியுமா. வெத்தலைங்கிறது ஒரு ஆண் வச்சுக்கோங்க, பாக்குங்கிறது ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த திருமணம்ங்கிறது என்ன தெரியுமா, அந்த சுண்ணாம்பு மாதிரி அப்படி சேர்த்து போட்டாதான் அந்த நாக்கு செவக்கும். சுண்ணாம்பு யாரு? திருமணம். வெத்தலை கணவன், பாக்கு மனைவி, சுண்ணாம்பு யாரு? இணைக்கக்கூடிய மனம், அதான் திருமணம். சுண்ணாம்பு தான் செவக்க வைக்குது. இப்படி இருக்குது இந்த காலத்தில். திருமணம்ல யாரையும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. அந்த ஐயா சொன்னாங்க, சாப்பிட வராங்க, தட்டில் போடுறாங்க, சாப்பிட்றாங்க, என்னமோ செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாங்க முன்னாடிலாம் நீங்கள் என்ன செய்வீங்க, விருந்தினர்களை அழைச்சி கூப்பிட்டு விருந்தெல்லாம் வைப்பீங்க. விருந்து வச்சு முடிச்சு ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருப்பார், என்ன சாம்பார் உப்பு இல்லை, வத்த குழம்புல எண்ணெயாக இருக்குது, குறைகள் சொல்லுவதாக இருப்பது அந்த காலம். எங்களுக்கு அந்த குறைகளே தேவையில்லை. 2 பேரும் போனோமா, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனோமா, ஒரு கல்யாணத்தை பண்ணோமா, முடிச்சோமான்னுக்கிறது இந்த காலம். ரொம்ப சிம்பிள். செலவுகளை குறைக்கக்கூடியது இந்த காலம் நடுவர் அவர்களே. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, சமூக ஊடகங்கள் எவ்வளவு சீர்கெட்டு இருக்கிறது தெரியுமா, சமூக ஊடகங்கள் எதற்கு பயன்படும் தெரியுமா, ஒன்றத்திற்கும் ஆகாதுன்னு 2 நிமிஷம் சமூக ஊடகத்தை மட்டுமே பேசிட்டு போயிருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது கூட சொன்னீங்க, அம்மா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, யூடியூப் சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை போட்டிருக்காங்க, அதில் அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு நடுவர் அவர்களே நீங்க தான் சொன்னீங்க. இந்த காலம் என்பது சமூக ஊடகங்களின் மூலமாக வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் மேலே வரக்கூடிய காலமாக இருப்பது இந்த காலம். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்னு ஐயா சொன்னார். பெண்கள்லாம் அப்படி குனிஞ்ச தலை நிமிராமல் இருப்பாங்களாம். கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா நடுவர்களே, பிள்ளைக்கு 18 வயசாக இருக்கும், 18 வயசு 16 வயசாக இருக்கும். மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சித்தப்பா வயசு இருக்கும். சித்தப்பா வயசில் இருக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த பொண்ணை பார்க்க சொல்லுவாங்க, ஏம்மா மாப்பிள்ளையை பாருமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எட்டி பார்க்கும். எட்டி பார்த்து பதட்டத்தில் கீழே குனியும். கீழே குனிஞ்சோடனே அவங்க என்ன நினைப்பாங்க, வெக்கப்பட்டுருச்சு போல பிள்ளை, சம்மதிச்சிருச்சு, கல்யாணத்தை பண்ணி வச்சிரும் கழுதைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பதட்டத்தில் கீழே குனிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் செய்யப்பட்டது தான் அந்த காலங்கள். ஆனால் இரு மனங்கள் இணைந்து செய்வது தான் இந்த காலத்தில் திருமணங்களாக இருக்கு நடுவர் அவர்களே. சரி, அதை விடுங்க. இந்த காலமெல்லாம் வேஸ்ட்டு, இந்த காலமெல்லாம் வேஸ்ட்டுன்னு பேசிட்டு போனாங்க தெரியுமா. வர்ற வழியில் சங்கரங்கோயிலேருந்து வந்திருக்காங்க. சங்கரங்கோயிலில் பஸ்ஸு வரலையாம். எதில் வந்தாங்கன்னு கேளுங்க, மகிழுந்தில் வந்திருக்காங்க. ஏசி போட்டு காரில் ஜம்முன்னு வந்திருக்காங்க. ஏன் மாட்டு வண்டியில் வர வேண்டி தானே. அந்த காலம்னு பேசுனீங்கல்ல, மாட்டு வண்டி அமர்த்தி 6 மணிக்கு சங்கரங்கோயிலில் கிளம்புனீங்கன்னா இங்கே வர்றதுக்கு எத்தனை மணி ஆகும், மறுநாள் காலையில் வருவீங்க. அப்படியே மாட்டு வண்டியில் வர வேண்டி தானே. அந்த காலம்னு பேசலாம், ஒரு சிலாகிப்பு தான், எல்லாமே ஒரு சிலாகிப்பு தானே தவிர நடைமுறைக்கு எது ஒத்து வரும்னு ஒன்று இருக்குல்ல நடுவர் அவர்களே. மாட்டு வண்டியில் வர வேண்டியதானே. இந்த தகவல்கள் கூட எது மூலியமா ஐயாவுக்கு கிடைச்சிச்சுன்னு கேளுங்க, தொலைபேசி மூலமாக தான், இந்த மொபைல் ஃபோன் மூலியமாக தான் போணுச்சு. அனைத்திற்குமே இந்த கால நடைமுறை என்பது ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்திலே ஒரு பாட்டு பிடிச்சாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேலாட்டார விருந்து கழிச்சு காட்ட போறேண்டி,
அஞ்ஞானத்தை அழிக்க போறேண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி பண்ண போறேண்டி. உடனே மனைவியார் சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆட்டி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினு. எல்லா மிஷினும் கேட்டது அந்த காலம். நாங்கள் கொண்டு வந்து வச்சிருப்போமா, இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சு ஒவ்வொன்றா எடுத்து கொண்டாந்து வைப்போமா. குறை மட்டும் சொல்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சங்கரங்கோயில்ல இருந்து தென்காசிக்கு வந்திருக்காங்க பயணம் பண்ணி. எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம்னே தெரியல நடுவர் அவர்களே. அதே மாதிரி தான் அந்த காலங்களில் பெண்கள் எல்லாமே, இந்த அம்மா சொன்னாங்க, ஒரு கதை கூட சொன்னாங்க. பெண் வந்து படிக்காதவங்களா இருக்காங்க, கணவன் படிச்சிருந்தாரு, குழந்தை வந்து கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு செயல்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெண்கள் கல்வி என்கின்ற ஒன்றை அனைவரும் கற்றிருக்கிறார்கள். பாலின சமத்துவத்தின் அடிப்படையில் நீ என்ன ஆண், நீ என்ன பெண், பாலினம்னா இது தேவையே இல்லை. கல்வி என்பது அடிப்படை உரிமை, அனைவரும் கற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த காலத்தில் சரிநிகர் சமமா உட்கார்ந்துருக்காங்களே, இதுவல்லவா இந்த காலம். ஆனால் அந்த காலத்தில் இப்படி வந்து உட்கார முடியுமா நடுவர் அவர்களே? இப்படி உட்கார முடியுமா? நிக்கவே முடியாது. அப்புறம் எப்படி உட்கார்றது? அப்படி கேளுங்க. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்தது அந்த காலம். ஆனா கல்வி என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு வேற்றுமை தெரிந்த மேல்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அவன் கண் படுமே என்கின்ற வார்த்தைக்கு இணங்க கல்வி ஒருவரை உயர்த்தும் நடுவர் அவர்களே. அதனைத்தான் இந்த காலம் செய்து கொண்டிருக்கிறது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ற வாக்குக்கு இணங்க பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். உள்ளே ஒரு புத்தகம் இருக்கிறது, கழிவறை இருக்கை என்கின்ற ஒரு புத்தகம், லதா அவர்கள் எழுதியது. ஒரு ஆணும் பெண்ணுக்குமான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பல்வேறு கட்டுரைகளாக வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது அல்லவா பெண்ணுக்கும் ஆணுக்குமான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. இதுவல்லவா சுதந்திரம், இதுவல்லவா சமத்துவம். இதைத்தான் தருகிறது இந்த காலம். அதுலேயும் சரி, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பெண் எழுதின புத்தகத்தை சொல்லிட்டேன்னு சொல்லலாம். இது பொதுகி புத்தக திருவிழா 4வது திருவிழா. இந்த ஊர் பகுதியை சார்ந்த ஒரு பெண் எழுதியிருக்காங்க நடுவர் அவர்களே. இந்த இருக்கு ஐயாபுரம், எட்டி விழுந்தா போயிடலாம். அந்த ஐயாபுரத்துல இருந்து இந்துமதின்னு ஒருத்தவங்க ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறாங்க. புத்தகத்தின் பெயர் உக்கிர கவிச்சி. கருப்பி நிட்டு, எப்படி கருப்பி நிட்டு 10 சவரம் கூட கேட்டீங்க எங்க அம்மைக்கு, கருப்பி நிட்டு 10 சவரன் கூட கேட்டீங்க எங்க அம்மைக்கு, பரிசு வாங்கின போட்டாவில் கூட நிற்க விடலை எங்க அக்காவை, பரிசு வாங்கின போட்டாவில் கூட நிற்க விடலை எங்க அக்காவை. அட ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்ன? என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக நாங்கள் விடணும்? எப்படி என்னைக்குமே எங்களை விடாத கருப்பை நாங்கள் யாருக்காக விடணும்? அந்த சொல் இருக்கல நடுவர் அவர்களே, அந்த சொல்லை பேசுவதற்கான ஒரு களத்தை வழங்கியது அல்லவா இந்த காலம். அம்மா சொன்னாங்க, பெண்கள் எல்லாம் சமைக்கிறார்கள், அதுக்கடுத்து துணியை மடிக்கிற வீடியோ, இது மட்டும்தான் சமூக ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கு. யாராவது பேசுறாங்களா எழுதுறாங்களான்னு கேட்டாங்க. கல் உடைப்பவரின் மகன் இன்று கலெக்டர் ஆகிறார், மணல் அள்ளுபவரின் மகன் இன்று மருத்துவர் ஆகிறார். இதுவல்லவா சமத்துவம், இதுவல்லவா இன்றைய காலகட்டத்தினுடைய வெற்றி. நடுவர் அவர்களே, சாதிகளால் சகதிமேடாய் கிடந்த இந்த சமுதாயத்தை மாற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளாக தொடர்ந்து வெற்றி பயணத்தை கொண்டு செல்கிறது அல்லவா இந்த காலம். நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் அந்த மாதிரி புத்தக திருவிழாங்கள் இந்த மாதிரிலாம் அரங்கங்கள்லாம் அமைச்சு நடக்குமா நடுவர் அவர்களே? ஒன்றும் கிடையாது. அறிவு களஞ்சியங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது நடந்துகிட்டு இருக்கு. 10 நாள் நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு அறிஞர்களை கூட்டு கொண்டு அந்த நிப்பாட்டி மேடையில் அமர வச்சு அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இன்றைய காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொல்வார்கள், ஆர்த்த சபை 100 ஒருவர். சபைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா 100ல் 1 தான் வருவாங்க. 1000ல் 1ஆம் புலவர். 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஆள் தான் புலவராக இருப்பார். ஆர்த்த சபை 100ல் ஒருவர், 1000ல் 1ஆம் புலவர். வார்த்தை 10,000ல் ஒருவருக்கு வாய்க்குமே. பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கும் ஒருவர் தான் வள்ளல்களாக இருப்பார்கள் என்று கூறினார்கள். இதுவெல்லாம் ஒரு முக்கியமான களங்கள். இது வள்ளல் என்பது பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, வள்ளலின் தன்மை. இது போன்ற அறிவு சார்ந்த களஞ்சியங்களை எடுத்து மக்களிடையே கொண்டு சேர்ப்பதும்
ஒரு உன்னதமான வள்ளல் தன்மை தான். ஆகவே நடுவர் அவர்களே இதுவல்லவா வள்ளல் தன்மை. சரி, நடுவர் அவர்களே அந்த காலத்தை குறிப்பிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலத்தில் எத்தனை உதவிகள் செய்கிறாங்க. திருமணம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. திருமணம்லாம் இரு மனங்கள் சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களுக்காக இருக்கட்டும், போய் உணவிட்டு அந்த மகிழ்ச்சியை உணரக்கூடிய காலமாக இருப்பது இந்த காலமாக இருக்குது நடுவர் அவர்களே. அதோடு மட்டும் நின்று விடவில்லை. நம்ம அடுப்பு ஊதுகின்ற பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்கு கேட்டுக்கொண்டு இருந்த காலத்தை எல்லாம் நொறுக்கி விட்டு கரண்டி எல்லாம் பிடிங்கிட்டு இந்தாங்கம்மா புத்தகத்தை பிடிங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் படித்து மேலே வாங்க. சிகரம் என்பது அடுத்தவர்களுடைய உயரத்தை தொடுவதல்ல. எப்படி? சிகரம் என்பது அடுத்தவர்கள் யாரோ ஒரு ஆள் தொட்டுட்டு போயிட்டார் அந்த வசரத்தை, அதை போய் தொடுறதல்ல சிகரம் தொடுவது. உன்னினுடைய அதாவது ஒவ்வொரு தனிநபருடைய உயரத்தை தொடுவதுதான் சிகரம் தொடுவது என்று விளக்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு செயல்படுவதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. மாணவர்களிடையே தொடர்ந்து தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த பல்வேறு துறைகளில் அரசும் அரசு சார்ந்த அலுவலர்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். மாணவர்களிடையே இவங்க சொன்னாங்க, இப்போலாம் திருக்குறள் தெரியலையா, கம்பராமாயணம் தெரியலையா, சிலப்பதிகாரம் தெரியலையா, இலக்கியங்களே மாணவர்களுக்கு தெரியலங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர்களிடையே இளைஞர்களிடையே இந்த தமிழ் சமுதாயத்தின் வரலாறு சார்ந்த அறிவியல் சார்ந்த முக்கியமான தலைவர்கள் போன்ற உன்னதமான கருத்துக்களை இளைஞர்களிடையும் மாணவர்களிடையும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியினை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதுவல்லவா இந்த காலத்திற்கான மகிழ்ச்சி என்று நடுவர் அவர்களே, ஆளை திருடிட்டு அதாவது ஆளை கடத்திட்டு போறவனை கூட மன்னிச்சிடலாம். இந்த காலத்தை கடத்துறாங்க தெரியுமா, அவங்கள மட்டும் மன்னிக்கவே கூடாது. கால நேரம் கருதி காலத்தை கருத்தில் கொண்டு சொன்னா பெண்கள் எல்லாம் சொன்னா கேட்டுட்டு அமைதியா போகணுங்கிறதெல்லாம் அந்த காலம். முதல்ல பெண்களை கை வைப்பதே ஒரே ஒரு சொல்லால் தான். என்ன சொல் தெரியுமா? நடத்தையில் கை வைப்பார்கள். அந்த நடத்தையில கை வச்சாங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டு நீ என்ன கேள்வி கேட்கிறன்னு சொல்லி எதிர்த்து கேள்விகளை எழுப்பி தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஆகவே மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மன நிறைவையும் தருவது இந்த காலமே என்று சொல்லிக்கொண்டு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நடை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுறவை என்னும் மகாகவி பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கால மனிதர்கள் என்று கூறி மன நிறைவு தருவது இன்றைய காலமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பில் சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் எழுது. அருமை அருமை அருமை. அது அவன் வயசுக்கு நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. எத்தனை பழைய பாடல்கள்லாம் மனப்பாடமாக எடுத்து சொல்கிறதுங்கிறது கஷ்டம், எனக்கே தெரியாது. இப்போ அவன் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதனால தான் நான் நடுவர். எல்லாம் தெரிஞ்சால் பேச்சாளர்களாக இருப்பாங்க. எதுவும் தெரியாதவன், அதாவது த worst lawyer becomes the best judge. அது மாதிரி நல்ல அருமையாக அது கடைசி தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு பாரதி எங்கே போய் நிற்கிறான். பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வேடிக்கை மனிதர்கள்னா அர்த்தம் என்ன தெரியுமா? வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள், மனிதர்களே வேடிக்கை காட்டுகிற மனிதர்கள். வேடிக்கை பார்க்கிற மனிதர்கள், வேடிக்கை காட்டுகிற மனிதர்கள், வேடிக்கையான மனிதர்கள். என்ன அப்படி நினைச்சியா? என்ன பாரதி கலெக்டரையா பாரதியை பற்றி ஒன்று பேசணும், நிறைய பேசணும். ஆனால் தம்பி இளவரசன் பேசுகிற போது சுற்றி சுற்றி கல்யாணம் 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 அதெல்லாம் பந்தல்லாம் போட வேணாம், ஜமையெல்லாம் வேண்டாம், ஏதோ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதோ சொல்கிறான், ஏதோ சூசகமாக ஒரு செய்தி சொல்கிறான். எல்லாம் செலவுலாம் வேண்டாம், நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட வேண்டியதுதான், நீங்கள் வந்தால் வாங்க வராட்டி போங்க, யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் நாட் நீடட், நான் பார்த்துக்கிறேன் அவளை. அதான் திரும்ப திரும்ப சுற்றி 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 கல்யாணம் கல்யாணம். அது ரைட், அவன் வயசுக்கு அது ஓகே. அவன் சொல்ல 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 எனக்கு வேக்காலம் ஆகிக்கிட்டே இருக்குது. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்.
புத்தக திருவிழா அது அல்ல, அது கேள்வி அருமையான. அந்த காலத்தில் புத்தக திருவிழான்னு ஒரு கான்செப்ட் இருந்ததாயா? இருந்ததா? அந்த காலத்தில் ஏடுகளை பூரா கரையான அறிக்கை ஒட்டீர்கள், ஏடுகளை பூரா வெள்ளம் கொண்டு செல்ல விட்டீர்கள், தீயில் விட்டீர்கள். உவே சாமிநாதர் மாதிரி ஒரு தமிழ் தாத்தா இருக்க போய் ஏதோ ஒரு இலக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு புத்தகங்களை பாதுகாத்து அந்த புத்தகங்களை காட்சியாக்கி வாங்க வச்சு வாசிக்க வைக்கக்கூடிய ஒரு வளமான பண்பாட்டு செழுமை இன்னைக்கு வளர்ந்துருக்கிறது. அப்படின்னு சொன்னா அது இந்த காலத்தில் தானே பாசிபிள். யோசிச்சு பாருங்க. வைரமுத்து வரி நான் ஒரு குறிப்பு எடுத்துட்டு வந்தேன். வைரமுத்து எழுதியிருக்கிறார், மணல் கருகும் பாலையில் என்னை விடுங்கள். அது நல்ல வரி. மணல் கருகும் பாலையில் என்னை விடுங்கள், நான் இருப்பேன். ஜீவராசி இல்லாத தீவில் என்னை விடுங்கள், நான் இருப்பேன். காற்றே தொடாத கிரகத்தில் என்னை விடுங்கள், நான் இருப்பேன். புத்தகம் இல்லாத அறையில் என்னை பூட்டுங்கள், 2 மணியில் இறப்பேன். எப்படி? தீவுல விடு, கிரகத்தில் விடு, நான் இருப்பேன். ஆனா புத்தகம் இல்லாத அறையில் அடைத்து விட்டால் 2 மணி நேரத்தில் நான் இறப்பேன். ஆக இன்னைக்கு தலைப்பு மகிழ்ச்சின்னு போட்டீங்களே, ஆகச்சிறந்த மகிழ்ச்சி புத்தக வாசிப்பு தான். ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. நீங்க இ ரீடிங், கொசு ரீடிங்லாம் சொல்றீங்கல்ல, இ ரீடிங், கொசு ரீடிங், பாச்சா ரீடிங் அதெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த இ ரீடிங் வந்து கண்ணு கெட்டு போகும், மூளை சூடாகி போகும். நீங்கள் படுத்துக்கிட்டே மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கொஞ்ச நேரத்தில் மண்டை சூடாயிரும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு புத்தகத்தை நல்லா தலையறைய உயரமாக வச்சுக்கிட்டு ஒரு புத்தகத்தை பின்னாடி லைட் வச்சு புத்தகத்தை வாசிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்படியே கண்ணு கிறக்குது. புத்தகத்தை எங்கே வைப்பீங்க? நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரே மகிழ்ச்சி புத்தகம். அதுக்கு ஒரு திருவிழா அந்த காலத்தில் இருந்தது, ஏடு, எழுத்தாணி. ஆனால் அந்த காலத்து புலவர்களை பாராட்டணும் சார். நம்ம இப்போ அப்படி 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 எழுதுகிறோமே, இங்கு பேனா வச்சு, இது ரீஃபில் பேனா வச்சு. அந்த காலத்தில் அவன் ஏட்டில் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் சார். கிடுகிடுன்னு எழுதியிருக்க முடியுமா? ஒன்றா எழுதிருக்கணும், ஒவ்வொரு எழுத்தாக எழுதியிருக்கணும். அந்த ஏடையெல்லாம் பறி கொடுத்தது அந்த காலம். ஆனால் இன்னைக்கு புத்தகமாக்கி வாழ வைக்கிறது. நீங்கள் லைப்ரரி போங்க, அண்ணா நூலகம் போங்க, மதுரையில் கலைஞர் நூலகம் போங்க, எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு புத்தகங்களுக்கு அழிவில்லை, அதை நிரூபிக்கிறது இந்த காலம். அதை தம்பி அருமையாக பேசிக்க, இளவரசன் சூப்பர். இப்போ சுருக்கமாக தீர்த்து சொல்லுவேன். ஏற்கனவே நான் சொன்ன டைம் 9:30, அது கிராஸ் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சு. ஆனால் எனக்கு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீர்ப்பை கேட்டுட்டு போகணும். ஏன்னா இன்றைய நீதிமன்றங்கள் விசித்திரமான பல வழக்குகளை சந்திக்கின்றன. நாய்க்கு சோறு வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? மலையில் தீபம் ஏற்றலாமா, ஏற்றக்கூடாதா? இந்த ஒரு வழக்கு தான் வரல. வக்கீல் கல்யாணம் பண்ணிக்கலாமா, கூடாதா? அது வந்து அதுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். நானே கல்யாணம் பண்ணிக்கிடாத போது வக்கீல் என்ன கல்யாணம் பண்ணுறது? அதை தீர்ப்பை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், வேக வேகமாக. அந்த காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு இருந்தது. இன்னைக்கு அது நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அப்படி கம்பேர் பண்ணிகிட்டே போவோம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி நியூக்ளியர் ஃபேமிலியில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கா? கேள்வி 1. 2 பேரும் போத் எம்ப்ளாய்டு. அம்மாவும் அப்பாவும் வர்ற வரைக்கும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து திருநெல்வேலியில் உட்காந்துருக்கு. சில வீடுகளில் ஆயா தான் ஃபுல் இன்சார்ஜ். ஆயா ஷெரிலாக்கு பாலில் போட்டு ஆயா குடிச்சுக்கிட்டு இருக்கா. இது குழந்தைக்கு வாங்கி பசிக்கையில் குடுன்னு கொடுத்துட்டு 2 பேரும் வேலைக்கு போயிட்டாவளா. இவன் ஷெரிலாக்க ஆயா கலக்கி
அவ குடிச்சு புஷ்டியா இருக்கா. ஆயா, கூட்டு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு மதினி சொன்னீல சொன்னார, மதினி அண்ணி. மதினிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் தாயார் காலமாயிட்டானா எனக்கு அடுத்த மாதா நீங்கிறது தான் மதினி அர்த்தம். எனக்கு நீ தான் அம்மா, என் அண்ணன் பஞ்சாதி தான் எனக்கு அம்மா, மாதா நீங்கிறது தான் மதினி. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி பண்ணிட்டு எங்க மைனிலாம் என்ன எப்படி கேலி பண்ணிடுவா? எங்க அம்மாட்ட கேட்பா, எங்க அத்தை குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயில கருப்பு சாந்து போட்டு வைப்பீங்கல்ல, எப்படி? நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயில என் மேலே திருஷ்டி பட்டுறப்படாதான், அதுக்காக சிரட்டையில் கருப்பு சாந்த கரைச்சி இங்கே. எங்கள் ஐயா என்ன சொல்லியிருப்பாரு? மொத்தத்துக்கே அவன் போனாலே போதுமே திருஷ்டி படாது, அப்புறம் என்ன கருப்பு சாந்து? ஒரு பொங்கல் அன்னைக்கு, ஒரு தீபாவளி அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு அவனுக்கு கொஞ்சம் அதோ அவன் பரமசிவத்துக்கு அவியல் பிடிக்கும்ல, கூட கொஞ்சம் வைய, கூட கொஞ்சம் வை, என்ன இமிக்கி வைக்க, நல்லா வை, பார்த்து சாப்பிடுங்க குழந்தனாரே, விக்கிக்கிட போகுது. 5 நாள் பட்டினியா கிடந்த மாதிரி சாப்பிட்றீங்க, மெதுவாக சாப்பிடுங்க, நிதானமாக சாப்பிடுங்க. ஒரு பேச்சும் கிடையாது. இப்போ அது 7:30 மணிக்கு செத்த சவமா வருது. எது? பொஞ்சாதி. 8:15 மணிக்கு இவன் சாக போற சவமா வாரான். இதுல 2 பேரும் என்னத்தை பேச, என்னத்தை கலந்து உரையாட, என்னத்தை கலக்க, புரியுதா? இது குடும்பம். 2 கட்சிக்காரங்களும் பெண் விடுதலையை பத்தி பேசினாங்க. அப்படித்தானே பேசணும். 2 கட்சிக்காரங்களும், இந்த அம்மாவும் பேசினாங்க, நம்ம தம்பி இளவரசனும் பேசினான். பெண் விடுதலை அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு உடன்கட்டை ஏற முடியுமா? இன்னைக்கும் சிலவே சொல்லிக்கிட்டாலே தான். உடன்கட்டை ஏறுவது என்பதுதான் நம்முடைய தர்ம சாஸ்திரம். உன் முண்டாட்டிட்ட சொல்லு. என்ன சார், செருப்பால் அடிப்பா. நீ பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறீல, உடன்கட்டை ஏறுவது தான் தர்ம சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தை கடைப்பிடிக்க வேண்டும்னு பேசுறீல, உன் பஞ்சாதிட்ட சொல்லு. நான் செத்துட்டேன்னா அவன் பஞ்சாயத்து சொல்ல, என்னால தான் ஜாவ போற. உடன்கட்ட கிட்டன உடனே நீ கட்ட, எப்படி உடல் கட்ட, அப்படி இப்படி ஏதாவது பேசல, உடனே நீ கட்ட. பாலிய விவாகம் முடியும், நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். கணவனை இழந்த பொண்ணு மறுமணம் பண்ணிக்கலாமா கூடாதா? அன்னைக்கு சார் 7 வயசு 5 வயசு பெண்ணுக்கு 7 வயசு பையல கல்யாணம் பண்ணி வச்சிருவான் சார். அவன் அடுத்த வருஷம் ஏதோ நோயில 7 8 9 வயசுல செத்து போவான். 7 வயசு பொண்ணு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா, 7 வயசு பொண்ணு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா எப்படி வாழணும்? எத்தனை வருஷம்? 63 வருஷம் சார். மொட்டை அடிச்சு வெள்ளைச்சேலை கட்டிக்கிட்டு பொட்டு வைக்காம நகை வைக்காம கல்யாணம் காட்சிக்கு போகாம நல்லது பொல்லதுல கலந்துக்காம ஒரு ஜீவனை வாழ வச்சு வதச்சிருக்கான் சார். இன்னைக்கு பேசுவ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். இந்த 2 பேரும் கொந்தளிக்கிறாங்க. பெண் விடுதலை எவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு பெரிய வளர்ச்சி. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. அந்த பெண் விடுதலையை சரியா புரிஞ்சுக்கிட்ட பெண்கள் எத்தனை பேர்? அது சொல்லணும்ல, அதை மறைச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு முட்டுக்கு மேல டவுசரை போட்டுக்கிட்டு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு, ஜீன்ஸுனா கூட பரவாயில்ல, இந்த இவ்வளவுண்டு போட்டுக்கிட்டு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு. நான் சிங்கப்பூர் போகிறதுக்கு என் பேத்தியோட உட்காந்துருக்கேன். என் பேத்தி கேட்கா, இந்த அக்கா இங்கே தான் குளிக்குமாங்க. எங்க? ஏர்போர்ட்டில். இந்த அக்கா, தாத்தா இந்த அக்கா இங்கே தான் குளிக்க வந்திருக்கோ, ஏன்னா குளிக்கிற ஸ்டைலில் தான் வந்திருக்காவோ. இதுக்கு கேட்டோம்னா என்ன? உடை என் உரிமை,
எது? உடை என் உரிமை, உன் பார்வையை திருத்திக்கொள். யார்? நான் கண்ணாடியை கழட்டிட்டு தான் பார்க்கணும். கண்ணாடியை கழட்டிட்டா எங்க பார்க்க தெரியாதுல்ல. புரியுதா இல்லை சொல்றது? அப்போ பெண் விடுதலை இருக்கு, கான்செப்ட் ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன் புரிஞ்சுக்கிட்ட விதம். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, பாரதி சொன்ன பெண் விடுதலை. காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து, அதை விட ரொம்ப முக்கியம், மாதர் அறங்கள் முன்பினை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்வமடி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கண்ணகியை விட, திரௌபதியை விட, சீதையை விட அறம் காப்பவர்களாக நாங்கள் இருப்போம், நாங்கள் தான் புதுமை பெண்கள்னு பாடினவன் யாரு? பாரதி. மாதர் அறங்கள் முன்பினை காட்டிலும் மாண்புறச் செய்து வாழ்வமடி, அதான் புதுமை பெண். புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது தான் கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்வி அன்னைக்கு இருந்ததோட இன்னைக்கு, அன்னைக்கு நான் படித்த காலத்தில் என்ன, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்ஸு, சோசியல் சயின்ஸ், அவ்வளோதான். இதை நான் படித்தது 5, 500 மார்க் எஸ்எஸ்எல்சி, அதில் 326 மார்க் வாங்கினேன், ஹையஸ்ட் மார்க். 500க்கு 326 ஹையஸ்ட் மார்க். உடனே தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜில் பியூசியில் இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஹெவி சிலபஸ். என் பேத்தி +2 படிக்கிறா, இவ்வளோ தண்டி புஸ்தகம் ஒரு 30-40 வச்சிருக்கா. டெய்லி அதில் தான் படுத்து தூங்குறான், அப்படியே தூங்குறான். படிக்குது. சிலபஸ் இஸ் ஹெவி, ஈக்குவலி மைண்ட் இஸ் ஆல்சோ ஹெவி. புரியுதுங்களா? அன்னைக்கு எங்கள் மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. எஜுகேஷன் வாஸ் நாட் எ பேர்டன், எஜுகேஷன் வாஸ் நாட் காஸ்ட்லி. கல்வி வியாபாரமாகவில்லை அந்த காலத்தில். இன்னைக்கு பிளே ஸ்கூலில் சேர்க்கணும்னா 3 லட்சம் கொடுங்குறான். பிளே ஸ்கூலில் நான் என் பேரனை கொண்டு போய், நானும் என் மனைவியும் பேரனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு போனோம். பிளே ஸ்கூல் மேடம் வந்து அபிராமி மேடம், எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, அபிராமி பிரின்சிபல். பள்ளிக்கூடத்து பேர் அபிராமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அபிராமி என்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் அடைஞ்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அபிராமி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அபிராமி பிரின்சிபல். என் பேரனுக்கு பிளே ஸ்கூலில் இடம் கொடுங்கன்னா 3 லட்சம் ரூபா கேட்குறான். என் பஞ்சாயத்து என்ன சொன்னாங்க, என் மனைவி என்ன சொன்னாங்க, எங்க அபிராமி ஸ்கூலு, அபிராமி மேடம், உங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரியும்ல, அதுலேருந்து ஒரு அபிராமி அந்தாதியை விடுங்க, இடம் கிடைச்சாலும் கிடைச்சிடும். நான் உடனே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டவெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை, யார பிரின்சிபல, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையேன்னு வாட்ச்மேன் உள்ள வந்த அந்த லூசு பையில வெளியே தள்ளு. யார்? எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ். லூசு பையில வெளியே தள்ளுன்ட்டான். அன்னைக்கு கல்வி வியாபாரமாகாமல் கல்வி கனிவாக இருந்தது. இன்னைக்கு பாரமாக இருக்கிறது. அன்னைக்கு அத்தனை பாடங்கள் அடி. எங்கள் வாத்தியாரெலாம் அடித்தாருன்னா 7 நாளைக்கு காது ஜுவ்வுன்னு இருக்கும். இன்னைக்கு பஞ்சாயத்து ஸ்கூலில் ஒரு வாத்தியார் 2-3 நாளைக்கு முன்னாடி கையை தூக்கியிருக்காரு. 3ஆம் கிளாஸ் படிக்கிற போய் அடிங்க சார், சார் சரியான ஆம்பளையாக இருந்தால் அடிங்க சார், அடிங்க. அடிச்சிங்கன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடுறேன். அவர் அப்பவும் வெள்ளண்டியா, யார் குடும்பம்டாங்கிறார். யார் குடும்பம்? உம்ம குடும்பம் தான். அடிச்சுட்டு நீ பொழைச்சிடுவ, அடிக்க முடியாது. எங்கள் காலத்தில் சார், நான் பெருமையாக சொல்கிறேன், எங்கள் வாத்தியாரும் எங்கள் அப்பாவும் அடித்த அடிதான் சார் எம்ஏ பட்டம், என்னோட எம்ஃபில் பட்டம். எங்கள் வாத்தியார் அடித்தாருன்னா எங்கள் அப்பாட்ட வந்து சொல்ல மாட்டேன் சார். இன்னைக்கு குழந்தைங்க ஒத்த குழந்தையா வச்சுருக்காங்க.
ஒத்தைக்கு ஒத்த குழந்தையா வச்சுருக்காங்க. அந்த குழந்தைய யாராவது டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னா உன்னை வந்து டேடி மை மிஸ் ஹேஸ் மேன் ஹேண்டில்டு மீ. மிஸ் எப்படிடா மேன் ஹேண்டில் பண்ணா? மிஸ் கேன் ஒன்லி உமன் ஹேண்டில். ஹவு கேன் மிஸ் மேன் ஹேண்டில்? என்னை அடிச்சுட்டாங்கன்னா ஒன்று அப்பாவும் அம்மாவும் போய் என் புள்ள ஒத்தைக்கு ஒத்த புள்ள கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சுருக்கேன், அந்த பிள்ளைய நீங்கள் கை நீட்டி எப்படி அடிக்கலாம்? ஐ வில் கோ டு த கோர்ட். நான் என்னை அடித்தா எங்கள் அப்பாட்ட வந்து சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? எங்கள் அப்பாவும் தூக்கி போட்டு மிதிப்பார், எங்கள் அப்பா என்னை போட்டு அடிப்பார். என்ன சொல்லி அடிப்பார் தெரியுமா? அதான் முக்கியம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசம். என்ன சொல்லி அடிப்பார் தெரியுமா? படிச்ச வாத்தியார் நீ தப்பு பண்ணாம அடிப்பாரா? அதான் முக்கியம். அப்ப வாத்தியார் படிச்சவர். இன்னைக்கு வாத்தியார் படிச்சவர் தான், ஆனா போக்சோ சட்டத்தில் கைதாகிறார். இல்லையா? என்ன சார் இருக்கா இல்லையா? டெய்லி வருது சார். ஆசிரியருங்கிற யார் சார்? குற்றத்தை நீக்குகிறவன் தான் ஆசிரியர். ஆசிரியன் குரு அப்படின்னா இருளை போக்குகிறவன். இருளை போக்குகிறவனே இருட்டா இருந்தா எப்படி சார்? கல்வி போச்சு. பக்தி கூட்டம் கூட்டமா போறான். பச்சை வெட்டியை கட்டிட்டு போறான், சிவப்பு வெட்டியை கட்டிட்டு போறான், கருப்பு வெட்டியை கட்டிட்டு போறான், கூட்டம் கூட்டமா போறான். அந்த காலத்துல பக்திக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் எப்படி பக்தி செய்யணும்னு சொன்னார் தெரியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதல், அதான் பக்தி. கரன்னு கண்ணீர் வரணும், மனம் கசியணும், அதான் பக்தி. இன்னைக்கு நம்ம தென்காசி கோயிலை சுற்றி ஐயப்பமாரு சாம் ஏய் சாம் ஏய், அவரு ஐயப்பனை யோசிக்கிறாரு. யாரு என்னடா ரவுடியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க சார்? சாமியே அப்படின்னா என் உடம்பு அப்படியே புல்லரிக்கணும் சார். அதான் சார் பக்தி. அதான் பக்தி. இன்னைக்கு சாமியே சாமியோ. அந்த காலத்தில் குறவன் குறத்தி தான் அப்படி கூப்பிடுவாங்க. அது சொன்னா சண்டைக்கு வந்துடுவான், சாதியை சொல்லிட்டான்னு. அது சொல்றது அப்படிதான் சொல்லுவான். பக்தி. சமையல் பூரா கேட்ஜெட்ஸ். விறகடுப்பில் சமைச்ச சமையல், மண்பானையில் சமைச்ச சமையலில் உள்ள ருசி குக்கரில் வரமாட்டேங்குது. இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க, அந்த பையில நடு ரோட்டில் வச்சு அடிக்கணும். 7 நாளைக்கா ஒரே குழம்பு. கணவன் கேட்குறான், இன்னைக்கு என்ன குழம்பு? குழம்பு என்ன குழம்புன்னு கேட்டா, குழம்பு 7 நாளைக்கு முன்னாடி வச்சது, இது என்னன்னு கண்டுபிடி. அவன் எல்லாம் சயின்டிஸ்டா, இது என்ன குழம்புன்னு கண்டுபிடில. அன்னைக்கு பாட்டி ரசம் வச்சானா சார், 15 பேருக்கு சமைப்பா சார். கையில் இப்படி உப்பு அள்ளி அப்படி போட கரெக்டாக இருக்கும் சார் உப்பு. எங்கள் ஆச்சி 15 பேருக்கு சமைப்பா கூட்டு குடும்பத்தில். சும்மா அப்படி குத்து மதிப்பாக அப்படி எடுத்து பார்ப்பா, இத்தனை பேருக்கு இவ்வளோ ரசம், இதுக்கு இவ்வளோ உப்பு. இன்னைக்கு என்ன ஃபோனு, இந்த செல்ஃபோன் வச்சுக்கிட்டு சமைத்து பார். அவன் தெளிவாக தான் சொல்லியிருக்கான். சாப்பிட்றாத, சமைச்சு பார், சாப்பிட்றாத. அவன் சமைச்சு வச்சிருக்கா, அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு உயிர் பயம் இருந்ததுன்னா ஓடி போயிடு. சமைத்து பார். தண்ணீரை ஊற்றவும் ஊற்றியாச்சு, பருப்பை போடவும் போட்டாச்சு, அரிசியை போடவும் போட்டாச்சு. 15 நிமிடம் கொதிக்க விடவும் கொதிக்க விட்டாச்சு. பொங்கல் ரெடி ஆக மாட்டேங்குது. ஒன்று அத்தைக்கு மாமியாருக்கு ஃபோன், அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி புத்தகத்தை பார்த்து பார்த்து போட்டதே, இன்னும் பொங்கல் வேகவே மாட்டேங்குது அத்தை. ஏன்னா அடுப்பை பற்ற வச்சா தானே. ஏன்னா அதில் அந்த புத்தகத்தில் அடுப்பை பற்ற வைக்கும்னு வரி இல்லை. இந்த காலம் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஒரு தீபாவளி பொங்கல் இதை சொல்லி நிறைவு பண்ணுறேன்.
தீபாவளி பொங்கல்னா எவ்வளோ கிக்கு சார் அந்த காலத்தில். ஏன்னா அப்போ மட்டும்தான் சார் புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாருங்க ஐயா. இன்னைக்கு மாதத்துக்கு ஒன்று. எனக்கு பர்த்டேனாலும் என் மனைவிக்கு சேலை, என் பிள்ளைக்கு பர்த்டேனாலும் என் மனைவிக்கு சேலை, அவளுக்கு பர்த்டேனாலும் 2 சேலை. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு புது சேலையில் என்ன கிக்கு இருக்கும்? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் ஒரு சேலை, கிக்கு, சந்தோஷம். அந்த சேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சந்தோஷம். ஒரு ரேடியோ, இன்னைக்கு டிவி வந்துருச்சு, அம்மா சொன்னாங்களே டிவி வந்துருச்சு. ஒரு ரேடியோ பெட்டியில் கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு டிவியில் கிடைக்குதா சார்? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொண்டாந்து ஒரு பிலிப்ஸ் ரேடியோ வாங்கி வச்சார் சார். காலங்காத்தால் எந்திரிச்சு உட்காந்து அந்த சுவிட்சை போட்டுட்டு அதில் மேஜிக் ஐன்னு ஒன்று இருக்கும், பச்சை கலரில் மெதுவாக லைட் வரும். அவனுக்கெல்லாம் தெரியாது, மண்டே ஆட்டாது. தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி மண்டே ஆட்டக்கூடாது. நீ என்னைக்கு ரேடியோ பார்த்த? மேஜிக் ஐ அப்படின்னு அந்த பச்சை லைட் அப்படி மெதுவாக வரும். அது முழுசாக வர்ற போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. சார் எம்ஏ பாஸ் பண்ண போது கூட அவ்வளோ சந்தோஷம் வரல சார். அதே மாதிரி அந்த நியூஸ் கேட்டால் நியூஸ் மட்டும்தான் காதில் கேட்கும். இப்போ டிவியில் நியூஸ் வாச்சா பாதி நியூஸ் கூட புரிய மாட்டேங்குது. அவள் போட்டிருக்க லோலாக்கு, அவள் போட்டிருக்க மூக்குத்தி, யார் அந்த நியூஸ் வாசிக்கிறவ கட்டியிருக்க சேலை, இதெல்லாம் பெண்கள் சைடு. ஆண்கள் நியூஸ் வாசிக்கிறவளே சூப்பர். அப்புறம் நியூஸுக்கு எங்கே போக? நியூஸ் போன மாதம் வாசித்த அம்மா அளவுக்கு இவ இல்லையே, சரியில்லை, செலெக்ஷன் சரியில்லை. போச்சா? அன்னைக்கு ஒளியும் என்னமோ சாதாரண தினம் சினிமா வந்த இந்த பொண்ணு, நாங்கள் தினம் சினிமா பார்க்குறோம். அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒளியும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமாவுக்கு தொண்ணாந்துட்டு கிடந்தீங்க. வார்த்தை என்ன? தொண்ணாந்துட்டு கிடந்தீங்க. அதுலேருந்து கிக்கு இன்னைக்கு இருக்காமா? அந்த ஒளியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அதுக்காக ஓடி ஆடுவோம். வெளியில் போயிருந்தா வீட்டுக்கு ஓடி ஆடுவோம் கேட்கறதுக்கு. பினாக்கா கீத் மாலா ரேடியோவில் இந்தி பாட்டு. மொழி புரியாது ஆனால் இசை புரியும், மொழி புரியாது இசை புரியும். ரசித்த காலம் அது போச்சு. அப்புறம் செல்ஃபோன் வந்து சார், செல்ஃபோனில் நன்மை இருக்குது சார், எத்தனையோ நன்மை இருக்குது. ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. நீங்கள் ஒரு ஹாப்பி பொங்கல் அடிச்சிடறோம். பொங்கல் அன்னைக்கு இந்த கிரீட்டிங் கார்டு தேடி அலைவோம் பாருங்க. பொங்கல் வாழ்த்துக்கு அட்டை தேடி அலைஞ்சு அந்த போஸ்ட்மேன் பொங்கல் அன்னைக்கு எத்தனை அட்டை கொண்டாடுறாருன்னு பார்க்கறதுக்காக காத்து கிடந்த போது கிடைச்ச சந்தோஷம் ஹாப்பி பொங்கல்னு போடுற மெசேஜில் கிடைக்க மாட்டேங்குது சார். அதுலேயும் ஹாப்பின்னு HAPPYயும் போட மாட்டேங்கிறாங்க, HPY. ஹாப்பி கிடையாது, பொங்கல் அப்படிங்கிற நேரத்தில் பிடிச்சிடுறாங்க. அன்னைக்கு பெண்கள்லாம் மார்கழி மாதம் பொங்கல் அன்னைக்கு வீடெல்லாம் கோலம் போடுறது, வாசலில் பெண்கள்லாம் உட்காந்து கோலம் போடுறது, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கறது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் எந்த வீட்டு வாசலில் வெடி அதிகமாக வெடிச்சு குப்பை அதிகமாக கிடக்குன்னு போய் பார்த்தது எல்லாம் போச்சு. ஒரு லெட்டர் எழுதுறதுல இருந்த சந்தோஷம் செல்ஃபோனில் மெசேஜ் போடுறதுல கிடையாதுங்க. அதுவும் இந்த ரீஃபில் பேனா விட்டுருங்க, இங்கு பேனாவில் லெட்டர் எழுதுவாங்க பாருங்க, அது ஒரு சந்தோஷமான உணர்வு பரிமாற்றம் சார். மெட்ராஸில் படிக்கிற பையன் தென்காசியில் அம்மா இருக்கா, தென்காசியில் இருக்கிற அம்மாவுக்கு மெட்ராஸில் படிக்கிற பையன் கடிதம் எழுதுறான் இங்கு பேனா வச்சு. அம்மா படிக்கிற போது என் புள்ள அழுதுகிட்டே எழுதியிருக்கான் கடிதம். எப்படி கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சா? அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே எழுதியிருக்காயா. அந்த கண்ணீர் பட்டு இங்கு பேனாவுடைய எழுத்து 2 அழிஞ்சிருக்கு. என் பிள்ளை என்னை நினைச்சு அழுதுகிட்டே. ரீஃபில் பேனா இங்கு அழியாது சார், அழியாது. இங்கு அழியாது, அங்க பாசம் அழியாது. இங்க இங்கு அழியாது இந்த காலத்துல, அன்னைக்கு பாசம் அழியாது. இதெல்லாம் செஞ்சு நிறைய மருத்துவம் அது இது கழுத எல்லாம் முடிங்க. பேசிகிட்டே இருக்கலாம். காதல்
காதல் நீ தானே சொன்ன காதல். சங்க காலத்தில் ஒரு பாட்டு, காதலன் காதலியை கட்டி பிடிக்க போகிறான். காதலி சொல்கிறான் எங்கள் அக்கா இருக்கா, இங்கே வேண்டாம், வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்க. அவன் சுற்றி சுற்றி பார்க்கணும். அன்னைக்கு இருந்து அந்த பேரும் அப்படி தான் இருந்திருக்கான். ஆம்பளையர் சுற்றி சுற்றி பார்க்க அக்காவையும் காணும், பக்காவையும் காணும். எங்கே அக்கா இல்லை வா. அப்போ சொன்ன ஒரு பாட்டு எழுதுகிறான். பாட்டு வரிங்க ஆகும் இல்லை. ஒரு புன்னை மரம் நிற்கிது. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நட்டு வச்சது இந்த புன்னை மரம். இந்த புன்னை மரம் வளர்ந்து நிற்கிது. உறவு முறையில் பார்த்தா எங்கள் அம்மா முதல்ல பெற்று வளர்த்தது இந்த புன்னை மரத்தை தான். அதனால் இந்த புன்னை மரம் என் அக்கா முறை. இந்த புன்னை மரத்துக்கு பக்கத்தில் இருந்து கட்டி பிடிக்க வேணான்னு சொன்னது அந்த கால காதல். இன்னைக்கு நான் சொன்னல, கத்திரி வெயிலில் கழுத எரும மாட்டை விட சூடு சொல்கிற இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்போ இப்படி இப்படி சொல்லி முடிப்போம். 4வே வந்துருச்சுல. 4வே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? தூரம் சுருங்கவில்லை, நேரம் சுருங்கி விட்டது. பயண தூரம் சுருங்கவில்லை, அதே 500 கிலோமீட்டர் தான். ஆனால் ஒரு காலத்தில் 12 மணி நேரம் போன பிரயாணம் இன்னைக்கு 5 மணி நேரத்தில் போயிடுறோம். ஆனால் பஸ்ஸோ காரோ ஊர் ஊராக உள்ளுக்குள்ளே போய் போனோம்ல 4வே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சது தெரியுமா? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகையில் முறக்க 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 என்ன கிக்கு தெரியுமா? அது அந்த அந்த பஸ்ஸு வழியாக தலையை விட்டானே ஒரு முறுக்குடுனே, போ பெண்கள் போ 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 போ. அதை விட நான் சிவகாசியில் வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கையில் சிவகாசினே சொல்ல மாட்டாயா அந்த அந்த கண்டக்டரு. வாசலில் நின்றுட்டு பீடியை பற்ற வச்சுட்டு, செவாச்சே செவாச்சே செவாச்சே. மதுரையில் போனீங்கன்னா மய மய மய. மெட்ராஸில் சொன்னால் எல்லோரும் கொடை விரிச்சிருவோம். ஏன்னா மெட்ராஸில் மயன்னா மழைன்னு அர்த்தம். இவன் மைய 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 மையம்மா. இன்னைக்கு ஏறி உட்காருறான், நேராக கொண்டே விட்டுறோம், ஒன்றும் கிடையாது. சரி, அதை விட இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மின்சாரம் இருக்குல்ல, இது பெரிய வசதின்னு நம்ம பேசணும்ல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் தெருவில் 7 மணி 7:30 மணிக்கு விளையாடிக்கிட்டு கிடப்போம். ஒரு 10 பிள்ளைய தெரு பிள்ளைய பூரா. தெருவில் கரண்ட்டு டகார்னு ஆஃப் ஆகும். கரண்ட்டு கட்டானோன்னா இருட்டாயிரும். ஓன்னு கத்தி விளையாடிக்கிட்டு இருந்த நாங்கள் பாட்டில் அமைதியாக உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல. இருட்டில் விளையாட முடியாதுல்ல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வரும். என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? கரண்ட்டு வந்தா அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு வசதி பெருகி போச்சு. கரண்ட் இப்படி போனால் வீட்டில் இன்வெர்டர் இருந்தால், கரண்ட்டு போனால் இன்வெர்டர் இருந்தால் உடனே கரண்ட் வருது. புரியுதுங்களா? இருட்டு உடனே விலகி விடுகிறது, ஆனால் அதில் இன்பம் இல்லை. இருட்டாக இருந்து வெளிச்சம் வருகிற போதுதான் இன்பமாக இருந்தது. புரியுதுங்களா? இதாங்க தீர்ப்பு. அப்போ இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னால் அது எப்படிங்க சரியாக வரும்? அப்படின்னா 2 தலைப்பு போட வேணாம்ல. அதில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். என்ன காம்ப்ரமைஸ்னா, மனிதனுக்கு மூளையாலும் மகிழ்ச்சி கிடைக்கும், மனதாலும் மகிழ்ச்சி கிடைக்கும். அறிவு மகிழ்ச்சி தானே, அறிவு மகிழ்ச்சி தானே. நாலேஜ் இஸ் பவர். அப்போ மனிதனுக்கு மூளையால் மகிழ்ச்சி கிடைத்தால் அந்த மகிழ்ச்சி இந்த காலம், மனதால் மகிழ்ச்சி கிடைத்தால் அந்த மகிழ்ச்சி அந்த காலம். மனதால் கிடைத்த மகிழ்ச்சி அந்த காலம், மூளையால் கிடைக்கிற மகிழ்ச்சி இந்த காலம். ரெண்டையும் நம்ம விளைக்கிற முடியாது. நமக்கு மூளையும் வேணும், மனமும் வேணும். நமக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரும் வேண்டும். பயிர்களுக்கு உயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜெகதீஷ் சந்திர போஸும் வேண்டும். வள்ளலார் அந்த காலம், ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்த காலம். பெரியோர்களே, மனதாலும் மூளையாலும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை பக்குவப்படுத்துவோம், பரிமாறிக்கொள்வோம். புத்தக திருவிழாவின் மூலமாக
எல்லோரும் இன்புற்றிருப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.